வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் தாங்க ஊற்றிக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக்கை குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 2 ஆனியன் தாங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தாங்க சேர்த்துக்கிட்டோம். அப்புறமா மசாலா நல்லா பச்சை வாசனை போகிறது வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் சிக்கன் தாங்க க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் பேனில் போட்டுருங்க. போட்டு ஒரு கிளறிடுங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி தாங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஏன்னா பெப்பர் சிக்கன் நான் கிரேவியாக தாங்க வைக்கிறேன், ரொம்ப இல்லை. ஸோ நான் ஒரு 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா 1 கப் தயிர் தாங்க எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஊற்றி ஒரு கிளறிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் சிக்கன் நல்லா குக்காகி வந்துடுங்க. அப்புறமா 1 கொத்து கறிவேப்பிலையும் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் போட்டு இறக்கிடுங்க. பெப்பர் சிக்கன் தயார். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய்.